Hello students. Last video நம்ம வந்து advantages and disadvantages of franchising பற்றியும் ஸோ ஃப்ரான்ச்சைஸ் பற்றியும் ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த மோட் ஆஃப் சர்வீஸு இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபேக்டரிங். ஓகேவா? ஃபேக்டரிங்னா தமிழில் என்ன சொல்லுவாங்கன்னா ஏட்டு கடன் முகைமை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேவா? இது வந்து ஒன் ஆஃப் த மெத்தடாலஜி ஆஃப் கிவிங் கிரெடிட், அதாவது கடன் கொடுக்குற மாதிரி தான் இது. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இன்ட்ரடக்ஷன். ஃபர்ம்ஸ் செல் குட்ஸ் ஆன் கேஷ் அண்ட் கிரெடிட் பேசிஸ். நார்மலாகவே ஒரு தொழில் நிறுவனம் வந்து பொருளை வந்து ஒன்று கேஷ்காக விற்பாங்க, இல்லைன்னா கடன் கொடுப்பாங்க இல்லையா? அதுக்கப்புறமா ஒரு சர்டன் டேஸ்க்கு அப்புறம் நான் வந்து அமௌண்ட்டை ரிசீவ் பண்ணிக்கிறேன் அப்படின்ற பேசிஸில் பொருளை விற்பாங்க. when goods are sold on credit basis, bills are drawn on the buyer by the seller. அதாவது இப்போ பொருளை வந்து கடனுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போது என்ன பண்ணுவாங்கன்னா பில்ஸ் இருக்கும், அதுக்கு எந்த பொருளை வந்து நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பில்ஸ் வந்து அப்போ அந்த யார் அந்த பொருளை வாங்குகிறாங்களோ அவங்க பேரில் வந்து பில் இருக்கும். இது யாரால் கொடுக்கப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்லரால் கொடுக்கப்படும். இன் கேஸ் ஆஃப் small and medium businesses, a considerable part of their working capital is tied down in bills receivables. அதாவது ஒரு ஸ்மால் அண்ட் மீடியம் பிஸ்னஸ், ஒரு சின்ன ஒரு நிறுவனமோ இல்லை வந்து ஒரு மீடியம் சைஸில் இருக்கக்கூடிய ஒரு தொழில் நிறுவனமோ வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக எப்படி இருக்கும், அதோட சிச்சுவேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்ட் ஆஃப் தர் ஒர்க்கிங் கேபிட்டல். ஒர்க்கிங் கேபிட்டல் அப்படின்னா என்னென்னா டே டு டே எக்ஸ்பென்சஸ். இப்போ வந்து ஒரு பிஸ்னஸில் முதலீடு செய்வது அப்படின்றது வந்து அது லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட், அது வந்து ஒரு கேபிட்டல் மாதிரி அது. ஆனால் ஒர்க்கிங் கேபிட்டல்ன்றது வந்து டே டு டே எக்ஸ்பென்சஸ், ஒரு பொருளை ரா மெட்டீரியலை போய் வாங்கிறது, இல்லைனா வந்து இபி பில்லு, இல்லை வந்துட்டு டெலிஃபோன் பில்லு, ஸோ இந்த மாதிரி ரெகுலராக சில எக்ஸ்பென்சஸ் இருக்கும். அதை தான் வந்து டே டு டே எக்ஸ்பென்சஸ் சொல்லுவோம். அதை தான் வந்து ஒர்க்கிங் கேபிட்டல் சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இப்போ என்ன ஆகும்னா ஒரு ஸ்மால் அண்ட் மீடியம் பிஸ்னஸஸ் பண்ணும்போது அந்த ஒர்க்கிங் கேபிட்டல் வந்து எதோட அட்ஜஸ்ட் பண்ணி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பில்ஸ் ரிசீவபிள்ஸோடு சேர்ந்து வரும். என்ன பில்ஸ் வந்து ரிசீவ் பண்ணியிருக்கோம், என்ன சொல்கிறது, எந்த மெட்டீரியல் வந்து நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கோம் அப்படின்றதுக்கான பில் எல்லாமே வந்து அதில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணியிருப்பாங்க, அந்த ஒர்க்கிங் கேபிட்டலில் அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ த லிக்விடிட்டி பொசிஷன் ஆஃப் த ஃபர்ம் இஸ் அஃபெக்டட் அண்ட் திஸ் ஹிண்டர்ஸ் த ஸ்மூத் ஃபங்க்ஷனிங் ஆஃப் த பிஸ்னஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இப்போ ஒர்க்கிங் கேபிட்டல்னால் இப்போ வந்து நம்ம டே டு டே பண்ணுற அந்த எக்ஸ்பென்சஸ், அந்த எக்ஸ்பென்சஸ்லேயே வந்து நம்ம வந்து ஒரு பொருளை வாங்குகிறோம் செய்கிறோம், அதுக்கான பில்ஸை வந்து நம்ம வாங்குகிறோம் அப்படின்னும் போது, பில்ஸ் ரிசீவ் பண்ணுறோம் அப்படின்னும் போது அந்த இருக்கிற செலவு செய்கிற டே டு டே செலவு அதாவது அன்றாடம் செய்கின்ற செலவுகள்லையே வந்து இந்த பில்ஸ் ரிசீவபிளும் வந்து அட்ஜஸ்ட் ஆகிடுது. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பணப்புழக்கத்தினுடைய ஒரு நிறுவனத்தினுடைய பணப்புழக்கத்தினுடைய நிலை வந்து என்ன ஆகும்னா அஃபெக்ட் ஆகும். ஓகேவா? ஸோ அதாவது ஒர்க்கிங் கேபிட்டலுக்குன்னு ஒரு சர்டன் அமௌண்ட் வச்சுருப்பாங்க. அந்த அமௌண்ட்லேயே நீங்கள் வந்துட்டு ஒரு சில பொருட்களை நீங்கள் வாங்குறீங்க செய்கிறீங்க அப்படின்னும் போது கண்டிப்பாக அந்த பணப்புழக்கத்தினுடைய நிலை வந்து அந்த பிஸ்னஸ்க்கு வந்து அஃபெக்ட் ஆகும். இது வந்து ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜாக பார்க்குறாங்க. அதாவது ஒரு பிஸ்னஸ் வந்து ஸ்மூத்தாக ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு இந்த பணப்புழக்கத்தினுடைய நிலை வந்து ஒரு பெரிய ஒரு டிஸ்அட்வான்டேஜாக இருக்குது, ஒரு தடைக்கல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. In order to overcome this hurdle, factoring as a service has emerged. ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகளில் தடையை வந்து தாண்டி வர்றதுக்கு தான் ஃபேக்டரிங் அப்படின்ற ஒரு சர்வீஸ் வந்து உருவாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. மீனிங் அண்ட் டெஃபினேஷன். So factoring is derived from a Latin term facere, which means to make or do. அதாவது இந்த ஃபேக்டரிங் அப்படின்ற வந்தது வந்து லாட்டின் டேர்மில் இருந்து இதை ஃபேசியர்னு அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட மீனிங் என்னென்னா டு மேக் ஆர் டூ, ஒரு செயலை செய்வது.
ஓகேவா? ஸோ ஃபேக்டரிங் இஸ் அன் அரேஞ்ச்மெண்ட் wherein the trade debts of a company are sold to a financial institution at a discount. ஃபேக்டரிங் பற்றி நம்ம வந்து ஒரு ப்ரீஃபாக நம்ம பார்த்தோம் இல்லையா? ரொம்ப எலாபரேட்டிவாக நம்ம பார்க்கல, பட் ஒரு ப்ரீஃபாக வந்து நம்ம ஃபேக்டரிங் பற்றி நம்ம பார்த்தோம். அதுக்கு வந்து நான் ஒரு சின்ன இது சொல்லிடுறேன். நான் என்ன சொன்னேன் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு நான் சொல்கிற விஷயங்கள்லாம் உங்களுக்கு புரியும் நான் நினைக்கிறேன். ஓகேவா? இந்த ஃபேக்டரிங் அப்படின்றவங்க வந்து இந்த பேங்க்குக்கும் அதே போல் இந்த கஸ்டமருக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு தரகர்கள் மாதிரி தான் இந்த ஃபேக்டரிங் அப்படின்றவங்க. புரியுதுங்களா? அதாவது நேராக பேங்க்குக்கு போகாமல் நடுவில் இருக்கிற ஒரு இதில் வந்து நம்ம வந்து நமக்கான ஃபினான்ஸை பெற்றுக்கொள்வது தான் வந்து இந்த ஃபேக்டரிங் அப்படின்றது. ஓகேவா? ஸோ ஃபேக்டரிங் இஸ் அன் அரேஞ்ச்மெண்ட் wherein the trade debts of a company are sold to a financial institution at a discount. அதாவது இப்போ ஒரு கம்பெனி வந்து கடனுக்கு வந்து பொருளை விற்றுருக்காங்க, சரிங்களா? இப்போது அவங்களுக்கு பணத்தினுடைய தேவை இருக்குது. அப்போது அந்த சமயத்தில் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து பில்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ அண்ட் ஸோ இந்த பேரில் இருக்கிறவங்களுக்கு நான் இவ்வளோ அமௌண்ட்டுக்கான பொருள் வந்து சப்ளை பண்ணியிருக்கேன் அப்படின்னு பில்லு வச்சுருப்பாங்க. இப்போ இவங்களுக்கு ஒரு ஏதாவது ஒரு சூழ்நிலையில் அவங்களுக்கு வந்து ஒரு செலவு ஏற்படுது, பணத்தோட தேவை இருக்குது அப்படின்னும்போது இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பில்ஸ் எடுத்துகிட்டு இந்த ஃபேக்டரிங் பிஸ்னஸ் பண்ணுறாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட, அவங்களும் ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் தான். ஸோ அவங்கக்கிட்ட வந்து இந்த பில்ஸை எடுத்துகிட்டு போவாங்க. இந்த பில்ஸ் எடுத்துகிட்டு போய் எனக்கு இவ்வளோ அமௌண்ட் வந்து எனக்கு வருவாய் வர வேண்டி இருக்குது, அதனால் எனக்கு இந்த பில்ஸை வச்சுட்டு எனக்கு வந்து ஃபினான்ஸ் பண்ணுங்கள், எனக்கு நிதி உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்பாங்க. ஸோ அந்த ஃபேக்டரியில் இருக்கவங்களும் என்ன பண்ணுவாங்க, அந்த பில்ஸ் எல்லாம் பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு எத்தனை நாளுக்குள்ளே இவங்களுக்கு இந்த பேமெண்ட் எல்லாம் வரும் அப்படின்றத எல்லாமே அவங்க செக் பண்ணிவிட்டு இவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு சர்டன் அமௌண்ட் வந்து அவங்களுக்கு அந்த டயத்துக்கு அந்த பில்லை வச்சுக்கிட்டு அதுக்கு பதிலாக வந்து அமௌண்ட் கொடுப்பாங்க. இதுதான் வந்து ஃபேக்டருடைய வேலை. ஓகேங்களா? ஸோ இப்போ ஒரு பில் வந்து ஒரு 10,000 ரூபா பில்லை வந்து பில் மதிப்பு 10,000 ரூபாய் மதிப்பில் ஒரு பில்லை வந்து அந்த ஃபேக்டர்கிட்ட கொடுக்கும்போது அவங்க வந்து மொத்த பணமும் கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு ஒரு பிடித்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் மிச்ச அமௌண்ட் கொடுப்பாங்க. அதுதான் டிஸ்கவுண்ட்டுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அவங்களுடைய கடன் வர வேண்டிய பில்லிலிருந்து சர்டன் அமௌண்ட்டை டிஸ்கவுண்ட் பண்ணிவிட்டு அவங்க வந்து ஃபினான்ஸ் பண்ணுவாங்க. இதுதான் வந்து ஃபேக்டரிங்குடைய வேலை. The factor is an agent who buys the accounts receivables. அதாவது அவங்களுடைய பில்ஸ் எல்லாமே அவங்க என்ன பண்ணிப்பாங்க, வாங்கிப்பாங்க. அவங்க வந்து ஒரு ஏஜென்ட் மாதிரி. அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு கம்பெனியினுடைய அக்கௌண்ட்ஸ் ரிசீவபிள் என்னென்னலாம் அவங்களுக்கு இன்கம், எங்கேருந்தெல்லாம் இன்கம் அங்கே வர வேண்டியிருக்கு, அதே போல் யாருக்கெல்லாம் இவங்க கடன் கொடுத்துருக்காங்க, ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க கம்பெனிக்கிட்டேருந்து இவங்க வாங்கிடுவாங்க. எதுக்குன்னா, அண்ட் ப்ரொவைட்ஸ் அ ஃபினான்ஸ் டு எ ஃபர்ம். அவங்களுக்கு ஒரு ஃபினான்ஸ் பண்ணுறதுக்கு. எதுக்கு அப்படின்னு பார்த்தா, டு மீட் இட்ஸ் ஒர்க்கிங் கேபிட்டல் ரிக்குவயர்மெண்ட்ஸ். அவங்களுடைய டே டு டே அன்றாட செலவுகளுக்கு அவங்களுக்கு பணம் பத்தாத போது இந்த பில்ஸை வச்சுக்கிட்டு இந்த ஃபேக்டர் வந்து அவங்களுக்கு ஃபினான்ஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? த மெயின் அட்வான்டேஜ் ஆஃப் ஃபேக்டரிங் இஸ் தட் த ஸ்மால் ஆர் பிக் பிஸ்னஸ் ஃபர்ம் ரிசீவ்ஸ் ஷார்ட் டேர்ம் ஃபினான்ஸ் டு மீட் டே டு டே பேமெண்ட்ஸ். அது வந்து ஒரு சிறிய லெவலான தொழில் நிறுவனமாக இருக்கலாம், இல்லை பெரிய லெவலில் இருக்கிற தொழில் நிறுவனம், எல்லா தொழில் நிறுவனத்தினையும் அன்றாட செலவினங்கள் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அந்த அன்றாட செலவினங்களுக்கு வந்து அவங்க கிட்ட இருக்கிற அந்த ஒர்க்கிங் கேபிட்டல் போதுமானதாக கண்டிப்பாக இருக்காது. கடனுக்கு கொடுக்குறீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட அமௌண்ட்டெல்லாம் போட்டு தான் நீங்கள் வந்து அந்த ப்ராடக்டை செஞ்சு கொடுத்துருப்பீங்க. ஆனால் அவங்கக்கிட்ட பேமெண்ட் மட்டும் நான் ஒரு 60 நாள் கழித்து வாங்கிக்கிறோம் அப்படின்ற டேர்மில் தான் நம்ம கொடுத்துருப்போம். அப்போ அந்த 60 நாளுக்கும் நமக்கு வந்து அன்றாட செலவுகள் இருக்கும் இல்லையா, அந்த செலவெல்லாம் நம்ம எப்படி பண்ணுவோம்? அப்போ நம்மக்கிட்ட அந்த ஒர்க்கிங் கேபிட்டல் இருக்காது. அப்போ தான் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்கக்கிட்ட இருக்கிற எங்கிருந்தெல்லாம் பணம் வர வேணுமோ அதுக்கான பில்லை வச்சுட்டு இந்த ஃபேக்டர்கிட்ட போயிட்டு அந்த பில்ஸை ப்ரொடியூஸ் பண்ணிவிட்டு இவங்க அமௌண்ட் வாங்கிப்பாங்க. ஸோ எப்பேற்பட்ட தொழில் நிறுவனமாக இருந்தாலும் கூட ஒர்க்கிங் கேபிட்டல் டே டு டே எக்ஸ்பென்சஸ் அவங்களுக்கு இருக்கும். அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறவங்க தான் இந்த ஃபேக்டர். புரிஞ்சுதுங்களா? ஓகே.
In a report submitted to the Reserve Bank of India, Mr. C.S. Kalyana Sundaram defines factoring as, அதாவது ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணியிருக்காங்க ஆர்பிஐயில் வந்து கல்யாண சுந்தரம் அப்படிங்கிறவர் வந்து ஒரு ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க. எது ரிலேட்டடானா ஃபேக்டரிங் பற்றி. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, a continuing arrangement under which a financing institution assumes the credit and collection functions for its clients, purchases receivables as they arise with or without reserves of credit losses, that is the customer's financial inability to pay, maintains the sales ledger, attends to other bookkeeping duties relating to such accounts and performs other auxiliary duties. அதாவது இந்த ஃபேக்டரிங் அப்படின்றவங்க வந்து என்ன மாதிரியான ஒரு ஒர்க்கெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டினியூஸாக அவங்களுக்கு ஒரு ஃபினான்ஷியல் அரேஞ்ச்மெண்ட் கொடுக்குறாங்க. எப்படி இது ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் வந்து அரேஞ்ச்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த ஃபர்மனுடைய கிரெடிட் அண்ட் கலெக்ஷன் ஃபங்க்ஷன்ஸ் ஃப்ரம் இட்ஸ் கிளைண்ட்ஸ், அதாவது அவங்களுக்கான பணம் வந்து எங்கேருந்தெல்லாம் வரணுமோ அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே அவங்க கிளைண்ட்ஸ் கிட்டேருந்து வாங்கிப்பாங்க. அது ஃபஸ்ட்டு வேலை. அடுத்தது வந்து பர்ச்சேஸ் ரிசீவபிள்ஸ் ஆஸ் தே arise with or without recourse of credit losses, that is customer financial inability to pay. In case வந்து ஒரு கஸ்டமர்னால ஒரு பொருளுக்கு வந்து பேமெண்ட் பண்ண முடியல, ஆனால் அவங்களுடைய அவங்க அந்த கம்பெனியினுடைய வர்த்தினஸ் வந்து நல்லாயிருக்கும், ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் அவங்களால பே பண்ண முடியாது. ஸோ அந்த சூழ்நிலையில் அதுக்கப்புறம் மெயின்டைன்ஸ் த சேல்ஸ் லெட்ஜர், அவங்க என்ன பண்ணுவாங்க, அதற்கான என்னென்ன லெட்ஜர்ஸ்லாம் இருக்கும் அக்கௌண்ட்ஸில், ஸோ அந்த லெட்ஜர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, இந்த ஃபேக்டரிங் இவங்களே வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. அண்ட் அட்டன்ஸ் அதர் புக் கீப்பிங் டியூட்டிஸ் ரிலேட்டட் டு சச் அக்கௌண்ட், எந்த மாதிரியான செயல்பாடுகள் எல்லாம் இந்த ஃபேக்டர் செய்கிறாங்களோ கிளையண்ட்டுக்கு, அந்த செயல்பாடுகளுக்கான எல்லா அக்கௌண்ட்ஸ் சிஸ்டம் எல்லாத்தையும் கணக்குகள் எல்லாத்தையும் வந்து யார் மெயின்டைன் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபேக்டர் அண்டவங்க மெயின்டைன் பண்ணிவிட்டு பர்ஃபார்ம்ஸ் அதர் ஆக்ஸ்ட்ரரி டியூட்டிஸ், வேறு எந்தெந்த விதத்தில் அந்த கிளையண்ட்டுக்கு வந்து ஃபினான்ஷியல் வைஸ் ஹெல்ப் பண்ண முடியுமோ, எந்த விதத்தில் அவங்க அக்கௌண்ட்ஸ் எல்லாம் பார்த்துக்க முடியுமோ, இது எல்லா வேலையுமே யார் செய்கிறாங்க, ஃபேக்டரிங் வந்து செய்கிறாங்க அப்படின்ட்டு அவர் வந்து ஒரு ரிப்போர்ட் வந்து கொடுத்துருக்கிறாரு. The Factoring Regulation 2011 governs the registration of factors and regulating the assignment of receivables and the associated obligations. அதாவது இந்த Factoring Regulation Act 2011 படி இந்த ஃபேக்டர்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதோடைய ஒவ்வொரு செயல்பாடுகளையும் வந்து என்ன பண்ணுவாங்க, எல்லா விதமான, அதாவது அவங்க செய்யக்கூடிய வேலைகள், அதாவது கிளையண்ட்டுக்கிட்ட இருந்து அவங்க பில்ஸ் வாங்கிறது, அதுக்கு ரிலேட்டடான அக்கௌண்ட்ஸை பார்த்துக்கிறது, அப்படின்ற எல்லா வேலைகளையுமே வந்து தொடர்ந்து செய்கிறது வந்து அவங்களுடைய கடமையாக இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபேக்டரிங் ப்ராசஸ். ஸோ ஒவ்வொருடைய நிலைப்படிகள் என்ன, ஃபேக்டரிங்கு எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி வந்து ப்ராசஸ் ஆகுது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். The firm enters into a factoring arrangement with a factor which is generally a financial institution for invoice purchasing. அதாவது ஒரு கம்பெனி வந்து ஒரு ஃபேக்டரிங்க்கு அரேஞ்ச்மெண்ட்டுக்காக ஒரு ஃபேக்ட்ரி கிட்ட போகிறாங்க அப்படின்னா மோஸ்ட்லி எதுக்காக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபினான்ஷியல் வந்து ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன், ஓகேவா. ஃபேக்டரிங்கிறது வந்து ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன், ஓகேவா, நிதி நிறுவனம் மாதிரி. அது எதுக்காக நிதியை கொடுப்பாங்கன்னா, இன்வாய்ஸ் பர்ச்சேசிங், அதாவது பில் பேஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுறதோ சேல் பண்ணுறதோ நடக்கும் இல்லையா, அந்த டிரான்சாக்ஷனுக்கு ஃபினான்ஸ் பண்ணுறவங்க தான் இந்த ஃபேக்டர். புரியுதுங்களா? ஸோ whenever goods are sold on credit basis, an invoice is raised and a copy of the same is sent to the factor. அதாவது எப்பெல்லாம் பொருளை வந்து ஒரு கடனுக்கு வந்து நம்ம விற்கிறோமோ அப்போது அதுக்கான பில்ஸை வந்து உருவாக்குவாங்க இல்லையா. இந்த இன்னாருக்கு நான் வந்து இவ்வளோ மெட்டீரியலை வந்து நான் அனுப்பிச்சிருக்கேன், இந்த பேமெண்ட்டை வந்து நான் ஒரு மாதத்தில் அவர் எனக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பில்லை ரைஸ் பண்ணுவோம். இந்த பில்லை ரைஸ் பண்ணுறது ஒன்று யாருக்கு பொருளை விற்கிறோமோ அவங்க கையிலையும் கொடுப்போம், அதே சமயத்தில் இன்னொரு காப்பி யார்கிட்ட கொடுப்போம்னா ஃபேக்டர் கிட்ட கொடுப்போம்,
ஓகேவா? ஸோ த டெப்ட் அமௌண்ட் டியூ டு த ஃபர்ம் இஸ் ட்ரான்ஸ்ஃபர் டு தி ஃபேக்டர். அதாவது எவ்வளோ அமௌண்ட் வந்து இந்த தொழில் நிறுவனத்துக்கு வரணுமோ அதை யாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விடுவாங்க? ஃபேக்டர் கிட்ட கொடுத்துருவாங்க. த்ரூ அசைன்மெண்ட். அதை ஒரு அசைன்மெண்ட்டாக, அது ஒரு வேலையாக அவங்களுக்கு கொடுப்பாங்க. அண்ட் த சேம் இஸ் இன்டிமேட்டட் டு த கஸ்டமர். அதே போல் இந்த விஷயத்தை வந்து என்ன பண்ணுவாங்க, கஸ்டமர்கிட்டையும் சொல்லிடுவாங்க. நான் வந்து இந்த ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் கிட்ட நான் வந்து உங்கள் பில்ஸை நான் கொடுத்துட்றேன் அப்படின்றத கஸ்டமர்கிட்டையும் இவங்க வந்து சொல்லிடுவாங்க. ஆன் த டியூ டேட் த அமௌண்ட் இஸ் கலெக்டட் பை த ஃபேக்டர் ஃப்ரம் த கஸ்டமர். ஸோ இப்போ வந்து அந்த தொழில் நிறுவனம் இடையில வரவே வராது. இப்போ யார் யாருக்கும் சம்மந்தம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேக்டருக்கும் கஸ்டமருக்கும் தான் இருக்கும். இப்போ கஸ்டமர் வந்து அவர் வாங்கின பொருளுக்கு பணம் கொடுக்கணும் இல்லையா? அவர் யார்கிட்ட கொடுப்பாரு? நேராக கொண்டு போய் ஃபேக்டர் கிட்ட தான் கொடுப்பாரு. புரியுதுங்களா? அவருடைய டியூ டேட் வரும்போது ஒரு மாதத்தில் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாரு இல்லையா? அந்த ஒரு மாதத்து அமௌண்ட்டை அவர் எங்கே கொண்டு போய் கொடுக்கணும்? ஃபேக்டரி கிட்ட கொண்டு போய் கொடுப்பாரு. ஸோ ஏன்னா இவருடைய ரெஸ்பான்சிபிலிட்டியை அவர் ஃபேக்டரி கிட்ட கொடுத்துட்டாரு. புரியுதா? ஆஃப்டர் ரிட்டைனிங் த சர்வீஸ் ஃபீஸ் த ரிமைனிங் அமௌண்ட் இஸ் சென்ட் டு தி ஃபர்ம் பை த ஃபேக்டர். அதாவது ஆஃப்டர் ரிட்டைனிங் த சர்வீஸ் ஃபீஸ், இவங்க கிட்டேருந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு சர்வீஸ் ஃபீஸ் மாதிரி அந்த பிஸ்னஸ் ஃபர்ம் கிட்டேருந்து வாங்கிப்பாங்க. த ரிமைனிங் அமௌண்ட் இஸ் சென்ட் டு த ஃபர்ம் பை த ஃபேக்டர். அதாவது இப்போ வந்து 10,000 ரூபாய்க்கு பில்லை வந்து எடுத்துகிட்டு போய் ஃபேக்டர்கிட்ட கொடுத்துருக்காங்க. புரிஞ்சுதுங்களா? இப்போது கஸ்டமர் வந்து அந்த 10,000 ரூபா கொண்டு வந்து ஃபேக்டர்கிட்ட கொடுத்துட்டாங்க. இப்போது ஃபேக்டர் வந்து கலெக்ட் பண்ண அமௌண்ட்டை யார்கிட்ட கொடுக்கணும்? அந்த பிஸ்னஸ் ஃபார்ம் கிட்ட கொடுக்கணும். அப்போது இந்த கஸ்டமர்கிட்ட இருந்து இவர் வந்து அந்த காசு வாங்குகிற வேலையை இவர் செஞ்சதுனால அந்த 10,000 ரூபாயிலிருந்து அவருக்கான ஃபீஸ் என்னவோ அதை எடுத்துட்டு மிச்ச காசை அந்த பிஸ்னஸ் ஃபார்முக்கு கொடுத்துருவார். சரிங்களா? இதுதான் ஸ்டெப். இப்போ நீங்கள் இந்த பிக்சரில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு கிளியராக புரியும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிளையண்ட்டு. ஓகேவா? கிளையண்ட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு வந்து கஸ்டமர் இருக்காங்க. யார் யார் வந்து இதில் இன்வால்வ் ஆகுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கஸ்டமர், கிளைண்ட், ஃபேக்டர். கஸ்டமர்ன்றவங்க பொருளை வாங்குறவங்க, கிளைண்ட்ன்றவங்க வந்து அந்த தொழில் நிறுவனம், ஃபேக்டர்ன்றவங்க வந்து அந்த ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூட் நிதி நிறுவனம். ஓகேவா? இப்போது கிளைண்ட் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? இவங்களுக்கு கடனுக்கு கிளைண்ட் வந்து கஸ்டமருக்கு வந்து கடனுக்கு பொருளை கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ கடனுக்கு பொருளை கொடுத்த உடனே இவர் என்ன பண்ணுறாரு, இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணுவாங்க இல்லையா? நான் இந்த பொருளை வந்து கடனுக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னு இன்வாய்ஸை ரைஸ் பண்ணுவாங்க. கஸ்டமர் என்ன பண்ணுவார், நான் 1 மாத காலத்துக்குள்ளே உங்களுக்கு வந்து நான் இந்த கடனை கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவார். இப்போது அந்த இன்வாய்ஸ் இருக்கும் இல்லையா, இந்த இதுக்குள்ளே நான் கொடுத்துட்றேன்னு சொல்கிறேன், அந்த இன்வாய்ஸ் இருக்கும் இல்லையா, அதை அவர் நேராக அந்த கிளைண்ட் என்ன பண்ணுவார்னா கொண்டு போய் ஃபேக்ட்ரிகிட்ட கொடுப்பாரு. சப்மிட் இன்வாய்ஸ் காப்பி. அந்த காப்பியை எடுத்துகிட்டு போய் இவர் கையில் கொடுத்துருவார். இவர்கிட்ட கொடுத்த உடனே இவர் என்ன பண்ணுவார், பேமெண்ட் அப் டு 80% இனிஷியலி. அந்த பில் அமௌண்ட்டு 10,000 ரூபான்னா அந்த 10,000 ரூபாயிலிருந்து 80% வந்து பேமெண்ட்டை வந்து கிளைண்ட்டுக்கு முதல்லையே கொடுத்துருவார். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் தான் மிச்ச பேலன்ஸு, பே த பேலன்ஸ் அமௌண்ட்டு அதுக்கப்புறம் தான் கொடுப்பாங்க. இந்த கஸ்டமர் என்ன பண்ணுவார், இவர் கடனுக்கு கிளைண்ட்கிட்ட இருந்து வாங்கினார் இல்லையா, அதை எடுத்துகிட்டு போய் நேராக யார்கிட்ட கொடுப்பாங்க, ஃபேக்டர்கிட்ட தான் கொடுப்பாங்க. பே த அமௌண்ட்டு இன் ரீகோர்ஸ் டைப் கஸ்டமர் பேஸ் த்ரூ கிளைண்ட். ஓகேவா? ஸோ கஸ்டமர் என்ன பண்ணுவார், ஃபேக்ட்ரிகிட்ட கொண்டு போய் கொடுத்துருவாங்க. இதுதான் வந்து ப்ராசஸ் ஆஃப் ஃபேக்டரிங். சரிங்களா? இப்போ புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஃபேக்டரிங் கொடுத்துருக்காங்க. ஏன்னா சிறப்பு அம்சங்கள்லாம் இந்த ஃபேக்டரிங்கில் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். மெயின்டெனன்ஸ் ஆஃப் புக் டெப்ஸ். ஓகேவா? a factor takes the responsibility of maintaining the accounts of debtors of a business institution. ஓகேவா? இப்போ வந்து ஒரு தொழில் நிறுவனத்தினுடைய டெட்டார்ஸ்னால் நம்ம யாருக்கு கடன் கொடுத்துருக்கோம், இல்லை யார்கிட்டேருந்து நமக்கு கடன் வரணும். ஓகேவா? இதுக்குன்னு நம்ம ஒரு அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணுவோம்.
ஓகேவா, நம்ம யாருக்கெல்லாம் கடன் கொடுத்துருக்கோம் அப்படின்னு நம்ம வந்து நேம் எழுதி நம்ம வைப்போம். அந்த மாதிரி அக்கௌண்ட்ஸில் வந்து யாருக்கெல்லாம் நம்ம கடன் கொடுத்துருக்கோம் அதே போல் யாருக்கிட்டேருந்து நமக்கு பொருளை நம்ம வந்து விற்றுருக்கோம் கடனுக்கு, யாருக்கிட்ட இருந்தெல்லாம் நமக்கு அமௌண்ட் வரணும். ஸோ இதுக்கான ஒவ்வொரு அக்கௌண்ட்ஸையும் வந்து யார் மெயின்டைன் பண்ணுவாங்க? ஃபேக்டர் வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ ஒரு கம்பெனியினுடைய அதாவது கடன் வரவு இல்லைன்னா கடன் வரவுக்கான ஒவ்வொரு அக்கௌண்ட்ஸையும் வந்து யார் மெயின்டைன் பண்ணுவாங்கன்னா ஃபேக்டர் வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. அடுத்தது கிரெடிட் கவரேஜ். The factor accepts the risk burden of loss of bad debts, leaving the seller to concentrate on his core business. அதாவது இப்போ வந்து இவர் கடன் கொடுத்துருப்பாரு, அந்த கடனுக்கான இழப்பு ஏற்படும், அதுதான் வந்து லாஸ் ஆஃப் பேட் டெட்ஸ். இப்போ கடன் கொடுத்தது இல்லை வர்றதுக்கு டிலே ஆகலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து யார் வந்து அந்த பிஸ்னஸ் இன்ஸ்டியூட்டை வந்து காப்பாற்றுறாங்கன்னா இந்த ஃபேக்டர் வந்து காப்பாற்றுறாங்க. அவங்கள வந்து அவங்க பிஸ்னஸில் கான்சென்ட்ரேட் பண்ண விட்டுட்டு இவங்க அதற்கான வேலையை வந்து இந்த ஃபேக்டர் வந்து கடனை பெறுவதற்கான ஃபேக்டரை வந்து யார் மெயின்டைன் பண்ணுறாங்கன்னா ஃபேக்டர்ஸ் தான் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா கேஷ் அட்வான்சஸ். Around 80% of the total amount of accounts receivable is paid as advance cash to the client. அதாவது கிளைண்ட்டுக்கு வந்து இப்போ அவங்க பில்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க இல்லையா, எனக்கு அமௌண்ட் வேணும் அப்படின்ட்டு, அப்போ வந்து ஆரம்பத்தில் எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 80% ஆஃப் டோட்டல் அமௌண்ட்லேருந்து 80% வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, இனிஷியலாக அவங்களுக்கு அட்வான்ஸாக கொடுப்பாங்க, கேஷ் அட்வான்ஸாக கொடுத்துருவாங்க. சாரி. அடுத்தது பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் சர்வீஸ். அந்த கடன் அதாவது பில்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்தாங்க இல்லையா, அப்போ அந்த பணம் இவங்களுக்கு வரணும் இல்லையா, அதையும் பண்ணுறது சர்வீஸ் யார் பண்ணுறாங்கன்னா ஃபேக்டர் பண்ணுறாங்க. இஷ்யூவிங் ரிமைண்டர்ஸ், ரிசீவிங் பார்ட் பேமெண்ட்ஸ், கலெக்ஷன் ஆஃப் செக்ஸ் ஃபார்ம் பார்ட் ஆஃப் த ஃபேக்டரிங் சர்வீஸ். ஸோ ஃபேக்டரிங் எந்தெந்த மாதிரியான வேலையை பார்க்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது எந்த கஸ்டமர் வந்து இந்த பிஸ்னஸ் ஃபார்முக்கு காசு கொடுக்கணுமோ அவங்களுக்கு வந்து இந்த ஃபேக்டர் வந்து என்ன பண்ணுவாங்க, ரிமைண்டர் அனுப்புவாங்க. இன்னும் 10 நாளில் நீங்கள் காசு கட்டணும், 20 நாளில் நீங்கள் காசு கட்டணும் அப்படின்னு ரிமைண்டர்ஸ் அவங்களுக்கு இஷ்யூ பண்ணுவாங்க. அதே போல் பார்ட் பேமெண்ட்டு, ஏதாவது பார்ட்லி அதாவது பாதி காசு மட்டும் கொடுத்தாங்கன்னா அதை கலெக்ட் பண்ணுற வேலையும் இவங்க தான் பண்ணுவாங்க. இன்கேஸ் அவங்க ஏதாவது செக்ஸ் கொடுத்தாங்க, பேமெண்ட்டுக்காக செக்குங்க கொடுத்தாங்க அப்படின்னா அந்த செக்கையும் வந்துட்டு யார் வாங்கி கலெக்ட் பண்ணி கேஷாக கன்வெர்ட் பண்ணுறது எல்லா வேலையுமே யார் பண்ணுவாங்கன்னா ஃபேக்டரிங் சர்வீஸ் தான் பண்ணுவாங்க. அடுத்தது அட்வைஸ் டு தி கிளைண்ட்ஸு. கிளைண்ட்ஸுக்கு வந்து அட்வைஸ் கொடுப்பாங்க இவங்க. ஓகேவா, எந்த மாதிரி இந்த மாதிரி சுச்சுவேஷனை எப்படி டேக்கிள் பண்ணலாம், பிஸ்னஸில் இப்போ வர முடியாத கடன் இருக்குது, அந்த மாதிரி சூழ்நிலையில் எப்படி இதை வந்து டேக்கிள் பண்ணலாம், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து இங்கே அட்வைஸ் பண்ணாங்க. ஃப்ரம் த past history of debtors, the factor is able to provide advices regarding the credit worthiness of customers. அதாவது இப்போ ஒரு தொழில் நிறுவனம் வந்து ஒருத்தவங்களுக்கு கடன் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, கடன் கொடுத்துருக்காங்கன்னா கடனுக்கு பொருளை விற்றுருக்காங்க. இப்போது அந்த கஸ்டமர் வந்து இவருக்கு பேமெண்ட் கொடுக்கணும். இந்த ஃபேக்டர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கஸ்டமர் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய ப்ரீவியஸ் இதுக்கு முன்னாடி அவங்க எந்த மாதிரியான பேமெண்ட் எல்லாம் கரெக்டான டேட்டில் கொடுத்துட்டாங்களா, இல்லை பேமெண்ட் கொடுக்கறதுல ஏதாவது பிரச்சனை பண்ணியிருக்காங்களா, ஸோ இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் எல்லாம் யார் கலெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேக்டர் தான் வந்து இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணிவிட்டு அந்த டீட்டெயில்ஸை பிஸ்னஸ் ஃபார்முக்கு கொடுப்பாங்க. ஃபர்தராக இன்னொரு முறை நீங்கள் அந்த கஸ்டமருக்கு கடன் கொடுக்குறீங்க அப்படின்னா ஓகே, நீங்கள் தைரியமாக கொடுக்கலாம், அவங்க வந்து கரெக்டாக பேமெண்ட்ஸ் வந்து கொண்டு வந்து கொடுத்துட்றாங்க அப்படின்னும் போது அவங்க ப்ரொசீட் பண்ணுவாங்க பிஸ்னஸ் ஃபார்ம். இன்கேஸ் இல்லைங்க, அவங்க வந்து சரியாக வந்து பேமெண்ட்ஸ் கொடுக்கறது கிடையாது, கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்து கொடுக்குறாங்க, இல்லை வந்து பேமெண்ட்டே வந்து பேமெண்ட்டே கொடுக்கறது இல்லை, ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது அந்த மாதிரி கஸ்டமர்ஸ் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு அட்வைஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரியான வேலையெல்லாம் யார் பண்ணுறாங்கன்னா ஃபேக்டர் வந்து கிளைண்ட்ஸ்க்கு வந்து அட்வைஸ் பண்ணுறாங்க. பர்செப்ஷன் ஆஃப் கஸ்டமர்ஸ் அபவுட் த ப்ராடக்ட்ஸ் ஆஃப் தி கிளைண்ட் எட்ஸெட்ரா.
அதே போல் கஸ்டமர்ஸ்க்கு எந்த மாதிரியான பொருட்கள் தேவைப்படுது, இல்லை வந்து இந்த பொருட்களில் ஏதாவது மாறுபாடுகள் ஏற்படுத்தணுமா, அவங்களுடைய தேவைகள் என்ன, இதை எல்லாத்தையும் கூட ஃபேக்டர் என்ன பண்ணுறாங்க புரிஞ்சுக்கிட்டு பிஸ்னஸ் ஃபார்முக்கு சொல்லுவாங்க. அவங்ககிட்ட கஸ்டமர்ஸ் வந்து இந்த மாதிரி பொருளெல்லாம் எதிர்பார்க்குறாங்க, இன்னும் கொஞ்சம் குவாலிட்டியாக எதிர்பார்க்குறாங்க, ஸோ இந்த மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணுங்க அப்படின்ற அட்வைஸும் கூட இவங்க பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ நம்ம இப்போ வந்து ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஃபேக்டரிங் பற்றியும் நம்ம பார்த்துட்டோம். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது டைப்ஸ் ஆஃப் ஃபேக்டரிங். ஸோ டைப்ஸ் ஆஃப் ஃபேக்டரிங் ஓகே. இப்போ வந்து ஃபேக்டரிங் பற்றி நம்ம வந்து அதோடைய டெஃபினேஷன் பார்த்தோம். அதே போல் ஃபேக்டரிங்குடைய ஃபீச்சர்ஸு, அதே போல் என்ன ப்ராசஸ், ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம பார்த்தோம். இப்போ டோட்டலாக ஒரே இதுவை பார்த்தா டைப்ஸ் ஆஃப் ஃபேக்டரின்னு பார்த்தா கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. ஸோ இது வரைக்கும் வந்து நான் வந்து போடுறேன். அடுத்த டாப்பிக்கை டைப்ஸ் ஆஃப் ஃபேக்டரிங்கை நான் இன்னொரு வீடியோவில் நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் டவுட்ஸை வந்து நான் கிளாரிஃபை பண்ணுறேன். அதே போல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.